என்னமாச்சு? எனக்கு டைம் ஆகுது. இல்ல, என் ஹஸ்பண்ட் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, அதான் துர்காவே சம்மதம் சொல்லிட்டாளே. இப்பவே எல்லார் முன்னாடியும் நாம கல்யாணத்தை முடிச்சிடலாம். இல்லனா இந்த யமுனாவும் சக்தியும் சேர்ந்து பாவம் துர்கா மனச கலைச்சாலும் கலைப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் கல்யாண செட்டை போட வந்திருக்கேன். டேய் சங்கிலி, போய் மாலை எடுத்துட்டு வாடா. இதை எடுத்துட்டு வரேங்க. வேணாமா வேணாமா, வேணாம்னு சொல்லு துர்கா. கேளுமா, அவசரப்படாதம்மா. சொல்றத எதுவும் கேட்க மாட்டேங்கிறியே. உன் நல்லதுக்காகத்தான் சொல்லுவோம்மா. பண்றது ரெண்டு மாலையும் கையோட எடுத்துன்னு வந்துட்டாக்கா. இங்க பாரு, அவங்க உன்னை ஏமாத்துறாங்க துர்கா. ஐயோ துர்கா, வேணாடி. ஐயோ கேளு பண்றாங்களே. போச்சு. கட்டுற தாலிய. ஓ ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா, இந்த அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா? ஐயோ துர்கா, வேணாடி. ஐயா, எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறீங்களே. ஐயா சொன்ன கேளு. படிச்ச முட்டாள நீ, அறிவிருக்கா உனக்கு? கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் சக்திக்கு என்னடி பதில் சொல்வேன்? உங்க அம்மா இட்லி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா என்ன காரியம் பண்ற? வேண்டாம் துர்கா, இங்க பாரு, நம்ம அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாதடி. வேணாடி, போய் இந்த கேடு கட்டம் நீ கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்ற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேணான்னு சொல்லுடி. அக்கா ப்ளீஸ்க்கா, என்ன குழப்பாத. எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம். எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். அதை விட நம்ம அம்மாவோட மெஸ் நல்லா இருக்கணும். பாருங்க, சக்தி அக்காவும் நல்லா இருக்கணும். எனக்கு இதை தவிர எதுவும் வேண்டாம். வேணாம், தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி பண்ற? இப்படித்தான் சக்தி பண்ணா. ஆனா அந்த கடவுள் வெற்றி ரூபத்துல வந்து காப்பாத்துச்சு. சொன்னா கேளு துர்கா, கேளுமா. நீ கண்ணை திறந்துகிட்டு பாலங்கிணத்துல விழ போறடி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாரு, அக்கா சொன்னா கேப்பல்ல. இந்த கல்யாணம் வேணாம். சாந்தாக்கா, அவதான் சரின்னு சொல்லிட்டால, அப்புறம் உனக்கு என்ன? ஏய் மானங்கட்டு பையல, நீ எத்தனை தடவை இவகிட்ட அற வாங்கிருப்ப. இன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்ட உனக்கு வெக்கமா இல்ல? ஆம்பளை பொம்பளை ஒருத்தரை அடிச்சுக்கிறதும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதும் நம்ம ஊர்ல புதுசா என்ன? உன் புருஷன் தான் அவனை போட்டு தினமும் மிதிக்கிறான். ஆனா அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கா. அப்புறம் இங்க மட்டும் வந்து வேகானம் பேசிக்கிட்டு இருக்கா. டேய், அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ போய் கட்டுற தாலிய. ஐயா சொல்லுங்க ஐயா, யாராச்சும் சொல்லுங்க ஐயா. நான் கடைசியா சொல்றேன், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்டி.
என் மேல நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, கார்த்திக் சாரோட நிம்மதியா இருப்பல்ல, எனக்கு அது போதும்க்கா. நம்ம அம்மாவோட ஆசைப்படி மிஸ் நல்லா நடந்தா போதும்க்கா. என் வாழ்க்கையை எப்படி போனாலும் பரவாயில்ல. ஐயோ இவன் நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. அப்புறம் என்ன சங்கிலி, கட்டுறா தாலிய. இங்க பாரு, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச என்ன நடக்கும்னு தெரியாது. படுபாவி, நல்லா இருப்பியாடா? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? என் அக்கா வேணா இல்லாம இருக்கலாம், என் அக்கா வளர்த்த நன்றி உள்ளவன் நான் இருக்கேன்டா. அவ அப்பா கூட நடக்கிற கொடுமையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. ஏய் துர்கா, கேக்குதா உனக்கு? என்னடா பாத்துட்டு இருக்க, போய் தாலிய கட்டுறா. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? உங்க கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு அநியாயம் நடக்குது, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த கொடுமைய. இந்த கொடுமைய நான் பார்க்கும்படி ஆயிடுச்சு. ஐயோ, அட பாவிகளா, ஒரு நீதி இல்லாம போச்சு. அதான் நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன்ல, நான் சொன்னதை பண்ணுங்க. இப்பவே எங்க அம்மா எழுதி கொடுத்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. அப்புறம் ஏய், என் தம்பி உனக்கு தாலி கட்டுற வரைக்கும் தான் நீ சொன்னதை நான் கேட்பேன். இனிமே நான் சொல்றதான் நீ கேட்கணும். இப்போ இல்ல, காலம் பூரா என் பேச்சதான் நீ கேட்கணும். என்னம்மா, ஷாக் ஆயிட்டியா? என் தம்பி உன் அக்காளுங்களை ஆசைப்பட்டான், ஆனா அவளுங்க இவனை கல்யாணம் பண்ணிக்கல. அதனால தாண்டி ஒன்ன தூக்கன. படுபாவி இப்படி பண்ணிட்டானே. இனிமே உன் வாழ்க்கை முழுக்க என் வீட்டுல அடிமையா இருந்து 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு கடை. கோகிலாமா, இதுக்கு முன்ன நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இனிமே யமுனா விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஏய் புஷ்பா, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. சீ, பாவம்டி இவ, சின்ன பொண்ணு. இவ வாழ்க்கை கெடுத்து எங்க குடும்பத்தை அழிச்சிட்டல. யமுனா, சங்கிலி துர்கா கல்யாணம் நடந்துட்டா உன்னை நான் ஏத்துப்பேன்னு நினைச்சியா? அது ஒரு நாளும் நடக்காது. கழற்றி தாலிய. என்னங்க ஐயா, அக்கிரமம் நடக்குத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. நீங்க சொன்ன மாதிரியே துர்கா சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப என்னடான்னா இந்த கோகிலம்மா யமுனாவை அத்தோட சொல்றாங்களே. சாந்தா, அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த மெஸ்ஸ இடிக்கிறது தான். அதுவும் இன்னைக்கே நடக்க போகுது. அடே பாவி, இதெல்லாம் ரொம்ப தப்பு புஷ்பா. நீ சொன்னதை நம்பி தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? மீனாட்சி பொண்ணுங்க 3 பேருமே நல்லா இருக்க கூடாது. அதுக்குதான் இந்த கல்யாண டிராமாவே. இப்ப புரியுதா? என்ன கோகிலாமா, இன்னும் இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல ஆரம்பிங்க, வாங்க.
தாலிய கழட்டடி. முடியாது, நான் கழட்ட மாட்டேன். கழட்டுன்னு சொல்றேன்ல. நான் கழட்ட மாட்டேன். என்னால முடியாது. இப்ப நீ கழட்டலனா நான் கழட்டுவேன். என்ன தம்பி இது? இப்பவும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பீங்களா? என்ன காட்டு நீங்க? இரு யமுனா, அம்மா கிட்ட இத பத்தி நான் பேசிக்கிறேன். இன்னும் நீங்க பேசிப்பீங்களா? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏய், அவன் என் பையன்டி. என்னைக்கு இருந்தாலும் அவன் என் பேச்ச மீற மாட்டான். ஏதோ அவசரப்பட்டு உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான், அவ்வளவுதான். ஆனா என்னைக்குமே நீ அவனோட பொண்டாட்டியா ஆகவே முடியாது. கழற்றி தாலிய. முடியாது, என்னால கழட்ட மாட்டல. நீ கழட்டலனா என்ன, நானே வந்து கழட்டுறேன். சபாஷ் கோகிலாமா. அது அப்படியே பால் சொம்புல போட்டுருங்க. ஐயோ படுபாவி, நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டாலே. என்னடா பாத்துட்டு இருக்க? அந்த ஜேசிபி மிஷினை வர சொல்லு. ஐயோ அக்கா, நம்ம பஞ்சாயத்துக்கு வரும்போதே மிஷினை வர சொல்லிட்டாங்க. நேரம் மெஸ்ல வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. கால கிட்டடா. இன்னையோட இந்த 3 பேரோட ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. ஐயோ துர்கா, என்னாலும் உனக்கும் சகலுக்கும் நான் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். அண்ணா 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 ஸ்டாப் பண்ணுங்கண்ணா. அண்ணா அண்ணா நிறுத்துங்க. போ. வேணா சங்கிலி. கடைசியா கேக்குறேன், உன்னோட முழு சம்பவத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா? பயப்படாம சொல்லுமா. நீ துர்கா இல்லன்னு சொல்லுடி, ப்ளீஸ் டி, இல்லன்னு சொல்லு. சொல்லுமா துர்கா. ஆமா, அப்புறம் என்னடா சங்கிலி, போய் சந்தோஷமா தாலிய கட்டுறா. உனக்கு துர்காதான்னு அந்த ஆண்டவனை எழுதி வச்சிருக்கான். அதான் இத்தனை நாளா உன் கல்யாணம் தள்ளி போயிருக்கு. இப்போ துர்காவே ஊர் முன்னாடி சம்மதம் சொல்லிட்டால, அப்புறம் என்ன, போய் தாலிய கட்டு. வேணா சங்கிலி. அநியாயம் நடக்குது. நிறுத்துங்க. யார் கழுத்துல யாரா தாலி கட்டுறது? ராஸ்கல், உன்னை கொன்னுடுவேன் சாக்கல். ஏய், என்னடி ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்க? என்னையா பாத்துட்டு இருக்கீங்க?
பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் துர்காவோட சம்மதத்தோட தானே நடந்துட்டு இருக்கு. உங்க முன்னாடி தானே துர்கா சம்மதம்னு சொன்னா, அப்புறம் என்னங்க? நீ அராஜகம் மேல அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னைக்கு இத்தனை நாள் விட்டு வச்சதே தப்பு. ஏன் நிறுத்துற? அரைஞ்சிரவள அரைஞ்சிருமா? இவளெல்லாம் அடிக்கிறது தப்பே இல்ல. இன்னொரு வார்த்தை பேசுன ஏர்ன கை இறங்காது. என்னங்கய்யா பஞ்சாயத்துல இவ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்ன ரங்கநாயகி அம்மா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? புஷ்பா, இன்னைக்கு தீர்ப்பு சொல்ற இடத்துல நான் இல்ல. நீங்க யாரு தீர்ப்பு சொல்ல சொன்னீங்களோ அவங்களே சொல்லுவாங்க. சக்தி, என்னமா நீ வந்தது வராததுமா இப்படி கை நீட்டினா என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியலையா? இந்த சங்கிலி பண்றது ஒரு கேடுகட்ட காரியம்னு அர்த்தம். அத பஞ்சாயத்துங்கிற பெயர்ல நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையா? சக்தி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதுமா. பஞ்சாயத்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கல. நல்லா யோசிச்சுதான் உங்க குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை நாங்க செஞ்சிருக்கோம். நாங்க எதையும் கட்டாயப்படுத்தி செய்யல. எதுவும் தெரியாம எங்களை குத்தம் சொல்லாதமா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் தங்கச்சி கழுத்துல இந்த ரவுடி பையன் எப்படி தாலி கட்டலாம்? என் தங்கச்சிக்கும் இவனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? இதெல்லாம் ஏமா எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க? நாங்க என்ன சொல்றது? சங்கிலியை கட்டிக்க சம்மதம் சொன்னது அதோ நிக்கிறா பாரு உன் தங்கச்சி, அவளை கேளுங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி சம்மதம் சொன்னா. அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? ஏய், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியா? சொல்லு. அது இல்லடி அக்கா, நீ இருக்கா? அவ சொல்லட்டும். துர்கா, சொல்லு, நீ ஒத்துக்கிட்டியா? ஆமா சக்திகா. நீ சம்மதம் சொன்னியா? ஆமா ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன். ஏண்டி அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? அப்படி என்ன உனக்கு தலை போற அவசரம்? இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல உனக்கு அவசரமா? எனக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்க்கா. எனக்கு உங்க 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்க்கா. எனக்கு அது போதும். அப்படின்னு இந்த புஷ்பா உன்கிட்ட வந்து சொன்னாலா? இதே தாண்டி அவ என்கிட்டயும் வந்து சொன்னா, நானும் யமுனாக்காவும் பண்ண தப்பால தானடி அம்மா நம்மள விட்டுட்டு போனாங்க. அதே தப்பு நீ திரும்ப செய்றியே, உனக்கு அறிவு கிடையாதாடி? இதுக்குதான் அவ வரட்டும்னு தலைப்பாழ அடிச்சுக்கிட்டு நீ கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. சக்தி, இவ பெரிய தியாகம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கா. என்ன சொன்னாலும் கிறுக்குத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்கா. தியாகம் பண்றதா நினைப்பா உனக்கு? முட்டாளாடி நீ. அவங்க பிளான் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே. எங்க அந்த பூஜா? ஓடி. இவ என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமாடி? தெரியுமா? பஞ்சாயத்து எதுக்கு கூட்டினாங்க தெரியுமா? உனக்கும் சங்கிலிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யமுனா அக்காவை அத்து விட போறாங்கன்னு சொன்னா. உனக்கு தெரியுமா அது? நான் வந்தா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு வந்தான். ஐயோ, இப்படியெல்லாம் நடக்கலங்க. இவ சமய போய் சொல்றா. ஏன் சக்தி இப்படி எல்லாம் போய் சொல்ற?
துர்கா சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பொறாமையா இருந்ததுன்னா அத நேராவே எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஏன்டி என்ன பத்தி எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க? அப்படியே உன்னை விட்டேன்னு வச்சுக்க, பல்லு தெரிச்சிரும் உனக்கு. ஐயா, நீங்கெல்லாம் பெரியவங்க தானே, என்ன நடந்துட்டு இருக்கு இந்த ஊர்ல? ஏதாவது கேள்வின்னு கேட்டா இவ புருஷன் கை நீட்டுறான், இப்போ இவ ஊர் முன்னாடியே எல்லாரையும் கை ஓங்கி அடிக்க வரா. அப்புறம் எதுக்குங்க இந்த ஊர் பெரியவங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாமே? இதோ வந்துட்டான்ல, இவன் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்கட்டும். என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கோகிலாமா, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க ஆரம்பிங்க. அத்து விடுங்க முதல்ல. டேய் சங்கிலி, நீ அந்த மிஸ் எடிக்க சொல்றான். நம்பர் 2 நீதானே? உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா? நம்பர் 1 வந்தாச்சுக்கா.